வாழ்க்கை என்பது ஒரு சூதாட்டம் என்றே பலர் கருதுகிறார்கள். இதன் வெற்றி தோல்விகள் அதிர்ஷ்டத்தின் மூலமாகவே நிர்ணயிக்கப்படுகின்றன என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். வாழ்க்கையின் வெற்றி தோல்விகள் தேர்தல் முடிவுகள் போல் குழப்பமானவை அல்ல. அது தேர்வின் முடிவைப் போல் தீர்க்கமான. வாழ்க்கையில் வெற்றி பெற நினைப்பவர்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். உங்களால் வீடும் நாடும் விரிந்த உலகமும் நன்மை பெறட்டும். வெற்றிக்கு வழி என்ன? வெற்றி உலகின் மொழி என்ன? சொல்கிறேன். என்னிடத்தில் உதவிகள் கேட்டு சில இளைஞர்கள் வருவதுண்டு. அதில் அதிகமான பேர் வேலை வாங்கி தரும்படிதான் கேட்பார்கள். என்ன வேலை என்றால் ஏதாவது வேலை என்பார்கள். வருத்தப்படாதீர்கள், இவர்கள் வெற்றி பெறுவது கடினம். என்ன வேலை என்கின்ற தெளிவு இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை என்றால் நான் அவருக்கு எந்த வேலையை முயற்சி செய்வது? என்னுடைய வேலையைத்தான் அவருக்கு தர முடியும். இது மிக முக்கியமான விஷயம். எதை அடைய வேண்டும் என்கின்ற தெளிவு உங்களுக்கு இருந்தால்தான் அதை நீங்கள் அடைய முடியும். நமக்கு எது வேண்டும் என்கின்ற தெளிவு இருந்தால்தான் அது கிடைக்கும். கிடைத்தாலும் ருசிக்கும். இல்லை என்றால் கிடைக்காது. கிடைத்தாலும் ருசிக்காது. காரணம், கிடைத்ததே தெரியாது. ஹோட்டலில் கூட பல பேர் என்ன சாப்பிடுவது என்ற தெளிவின்றே மெனு கார்டை வெறித்து வெறித்து பார்ப்பார்கள். எதையும் முடிவு செய்ய மாட்டார்கள். இந்த குழப்பவாதிகள் முறையாக வெற்றிக்கனியை பறிப்பது கடினம். எனவே வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்கின்ற தெளிவு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்போது நாம் இருக்கும் நிலை என்ன? இனி அடைய வேண்டிய நிலை என்ன? அதற்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் எவை? என்கின்ற விழிப்பு நம்முள் தோன்றிவிட்டால் நமக்கு வெற்றி நிச்சயம். எங்கே இருக்கிறோம்? எங்கே போக வேண்டும்? எப்படி போக வேண்டும்? எப்படி போகப் போகிறோம் என்ற தெளிவு புரிந்துவிட்டால் வெற்றி நிச்சயம். அமெரிக்க ஜனாதிபதியாக புகழுடன் விளங்கியவர் ஜான் எஃப் கென்னடி. அவர் வெள்ளை மாளிகையில் தம்மை காண வந்திருக்கும் பார்வையாளர்களுடன் நாள்தோறும் சில நிமிடங்கள் செலவிடுவார். தம்மை பார்க்க வந்திருந்த இளைஞர்கள், பள்ளி மாணவர்களுடன் சிறிது நேரம் பேசுவார். பார்வையாளர்களில் பளிச்சென்ற புன்னகையுடன் இருந்த மாணவன் ஒருவன் கன்னத்தை தட்டி, "உன் எதிர்கால லட்சியம் என்ன?" என்றார் கென்னடி. பளிரென்று பதில் சொன்னான் அந்த மாணவன். "இன்று நீங்கள் இருக்கும் இடத்தில் நாளை நான் இருக்க வேண்டும். இதுதான் என் லட்சியம்" என்றான். அமெரிக்க ஜனாதிபதியாக ஆவதுதான் லட்சியம் என்ற அந்த சிறுவன் பிற்காலத்தில் அப்படியே ஆனான். அவர் வேறு யாருமில்லை, புகழ்பெற்ற பில் கிளின்டன். அவர் எண்ணம் வெறும் ஆசையோ கற்பனையோ அல்ல, தீர்க்கமான தீர்மானம். எல்லாருக்கும் இப்படி நடக்குமா, இப்படி நடக்கிறதா என்று ஏளனமாக பார்க்கும் மூடர்களுக்கு ஒன்று சொல்கிறேன்: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இந்த இளைஞனை பற்றி சொன்னேன். நான் சந்தித்த வேறொரு இளைஞனை பற்றி சொல்லவா? செழிப்பாக விளைந்திருந்தான் அந்த இளைஞன். ஒரு கூட்டத்தில் என்னிடத்தில் சம்மந்தமில்லாமல் அபத்தமான கேள்வி கேட்டான். பொறுமையாக, "தம்பி, நீங்க என்ன பண்றீங்க?" என்று நான் கேட்டேன். "அப்பாவுக்கு உதவி ஒத்தாசையா இருக்கேன்" என்றான். இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு இளைஞனா என்ற இன்ப அதிர்ச்சியுடன், "அப்பா என்ன பண்றார்?" என்றேன். "சும்மா வீட்டில் இருக்கார்" என்று வெடிகுண்டு வீசினான் அந்த இளைஞன். தன் காலத்தை வீணாக்குகிறோம் என்ற குற்ற உணர்வே இல்லாத இவன் எப்படி முன்னேற முடியும்? இப்போது நாம் இருக்கும் நிலை என்ன? நம் குடும்பத்தின் நிலை என்ன? நாம் வளர முன்னேற என்ன செய்யலாம் என்கின்ற சின்னஞ்சிறு கேள்விகள் உங்களுக்குள் பிறந்துவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக விடைகள் கிடைக்கத் தொடங்கும். ஒன்றை மறந்து விடாதீர்கள். எவ்வளவு பெரிய கதவுக்கும் தாழ்பால் சின்னதுதான். பூட்டோ அதைவிட சின்னது. சாவியோ பூட்டை விட சின்னது. சின்ன சாவியால் பூட்டை திறக்கலாம். பூட்டை திறந்தால் தாழ்பாலை திறக்கலாம். தாழ்பாலை திறந்தால் பெரிய பெரிய கதவுகளையே சுலபமாக திறக்கலாம். எனவே சின்ன சின்ன கேள்விகள் பெரிய பெரிய கோட்டை வாயிலை திறக்கப் போகும் சாவிகள். இதை உணர்ந்தால் வெற்றி நிச்சயம். நன்றி.